என்னடா இப்படி நிற்கான்னு பார்க்காதீங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னா தலை தோற்ற கூட டைம் இல்லை. ஏன்னா இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. பசங்க இப்போ வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வடை செய்யலாம் அப்படின்னு. பருப்பு வடை பண்ணுறதுக்கு நான் மதியானம் பருப்பை ஊற போட்டுட்டேங்க. ஏன்னா காலையிலே கரண்ட் போனதா எப்படியும் 4 o'clock முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஊற போட்டேன். இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. அதான் சீக்கிரம் பசங்க வர்றதுக்கு முன்னாடி பருப்பு வடை செஞ்சு வச்சோம்னா வந்தோடனே என் பையன் சொல்லிடுவான், ஸ்ரீக்குட்டி வீட்டுக்குள்ளுக்கு ஏதோ ஸ்மெல் வருது, ஸ்ரீக்குட்டி அம்மா ஏதோ பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. என்றைக்குமே அப்படி தாங்க. வீட்டில் ஏதாவது நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிடுவேன், ஸ்ரீக்குட்டி வீட்டில் அம்மா ஏதோ செஞ்சுருக்காங்க, சூப்பராக மனம் வரும்னு சொல்லி வந்தோடனே கிச்சனுக்கு தான் வருவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ரேஷன் கடை பருப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சூப்பராக வடை போடலாங்க. அதுதான் நான் வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் என்னென்னா பருப்பு நிறைய இருந்தேன்னா வடை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பருப்புன்னு சொல்லவே மாட்டீங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக வெந்நியை ஊற்றி வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்தால் போயிடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இனி இதை என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். வாங்க எப்படி வடை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 2 வத்தல், காஞ்ச வத்தல் மிளகா போட்டுருவோம். சில பேர் இதை சோம்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுடலாம். 2 பல் பூடு போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுடலாம். இவ்வளோத்தையும் முதல்ல அரைச்சி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், குறப்பாக அரைச்சாச்சு. எதனால் நம்ம வத்தலெல்லாம் முதல்ல அரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கூட சேர்த்து போட்டோம்னா வத்தல்லாம் அரையாது. அதனால தான். சரியா? இப்போ இந்த பருப்பு எடுத்து அப்படியே போட்டுடலாம். அதில் தண்ணி இல்லாமல் அப்படி போட்டுருங்க. இவ்வளோ பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாதி பல்லாரி எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பவுல் எடுப்போம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த பருப்பு அதை இதில் போட்டுடலாம். எதனால் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கடை பருப்பு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்மெல் எடுக்கும். ரேஷன் அரிசியுமே நம்ம அந்த சாப்பாடு வைக்கிற முன்னாடி கொஞ்சம் வெந்நீரில் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சோம்னா அந்த ஸ்மெல்லே இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த பருப்பை போட்டுடலாம். பாதி பல்லாரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகாயும் மல்லி இலையும் வேணாலும் போட்டுடலாம். எனக்கு வந்து ஆல்ரெடி இது காரமாக இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகா போடலைங்க. அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதையும் போட்டு தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா விரைச்சி எடுத்துடலாம். இனி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து உருட்டி கையில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு இதை போடுங்க. வடையை போட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா வடை எப்படி வராது. ரொம்ப நாளாக அந்த பருப்பு இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் வேஸ்ட்டாக போகும் அப்படின்றதுனா அதை எடுத்து ஏதாவது செஞ்சுருவேன் வீட்டில். இப்போ பார்த்தேன் நிறைய பருப்பு இருந்து. இனி இதை வச்சுருந்தோன்னா எப்படி மண்டு வந்துடும். எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி இதை தூர போடணும் அப்படின்னு தான் அதை வடையாக போட்டுட்டேன். பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க நல்லா. இதை எடுத்துடலாம். இப்போ வடை ரெடி ஆகிட்டுங்க. பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வடை உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இன்னும் ரேஷன் பருப்பு இருந்தால் அதை குப்பையில் போட்டுறாதுங்க. இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.